1,00,000 சம்பாதிக்க 1000 வழிகள் வேண்டாம். இந்த 6 பவர்ஃபுல் டெக்னிக் தெரிஞ்சா போதும். மணி சீக்ரெட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்ககிட்ட பணம் இல்லையா? இல்லை என்ன பிரச்சனைன்னே தெரியாம நீங்க இருக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னே தெரியாம இருக்கீங்களா? உலகத்துல பணத்தை தேடுறதுக்கு கஷ்டம் கிடையாது. உலகத்துல பணம் எங்க இருக்கு தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனையில இருக்கு. அது எப்படி அப்படின்றது நீங்க கேட்கலாம். நம்ம பல பேருக்கு என்ன தெரியும், பிஸ்னஸ் சம்பாதிக்கணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பணம் நிறைய இருக்கணும், அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். பல பேர் அப்படி சொல்லி தான் நீங்க கேட்டிருப்பீங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. மக்களுக்கு தேவையான வேல்யூ கொடுத்தா போதும். அவங்க சந்திக்கிற ப்ராப்ளத்துக்கு கரெக்டான சொல்யூஷன், அதுக்கு ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம்னா பணத்தை சம்பாதிக்கலான்றாங்க. ஒரு சாதாரண மனிதன் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த 6 பவர்ஃபுல் மைண்ட் செட் டெக்னிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, பிரச்சனையில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம முன்னாடி துணியை எடுக்கிறதுக்குன்னா கடைக்கு போய் நம்ம நின்று நிதானமாக அந்த கூட்டத்தில் நின்று தீபாவளி டைமில் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? கூட்டத்தில் போய் இடிபடாமல் அங்கே போய் உட்காந்து அவன் கடைக்காரன் காமிக்கிறத பார்த்து நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காது ஏகப்பட்டது இதாகும். வெளியில் போனால் அந்த செலவு இந்த செலவுன்னு வரதுக்கு இப்போ ஆன்லைன்லேயே உட்காந்து எல்லா துணியும் அந்த இதை நம்ம பார்த்துட்டு எது தேவையோ அதை ஆட் கார்ட் கொடுத்து அது வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், வேணான்னா நம்ம டெலீட் பண்ணுறோம். இங்கே கடைக்காரனும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. ஏன் வாங்கலை, என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டாங்க. தைரியமாக நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது ஆன்லைனில். இப்போது ப்ராப்ளத்தை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, அங்கே ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதே ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவன் ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிப்பான், ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிப்பான். அப்போ ஒரு பிஸ்னஸை இப்படி தான் உருவாகுது. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, உதாரணமாக ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, ஃபுட் டெலிவரியில் நம்ம நேராக வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணவங்க, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணவங்க வந்தது தான் ரெட் பஸ். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இதுக்குள்ளே தான் வந்தது. ஒரு பிரச்சனையை பார்த்துருக்காங்க, ப்ராப்ளத்தை பார்த்துருக்காங்க, மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்க, இந்த இடத்துல சொல்யூஷனும் கொடுக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும்னு நினச்சது தான் ரெட் பஸ், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஜொமேட்டோ, டெலிவரி ஃபுட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்ததுக்கு காரணம் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சதில் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சது தான். நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சுற்றியே வரும். அது என்னன்றதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படி பண்ணுறேன்னா, பல பேருக்கு மோட்டிவேஷன் வேணும், உட்காந்து சொல்ல நேரம் இல்லை. ஆனால் இதே நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன், யூடியூப்பில் பண்ணுறேன், ஏர்னிங்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பர்டிகுலராக நான் போயிட்டு இருக்கிறது காரணம், ஒவ்வொரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். என் வேலை, எனக்கு பேச வருது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன், என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். சும்மா பொத்தாம்பொருளில் நான் சொல்லாமல் இதை பல பேர் கனெக்ட் ஆகுதுன்றதை எனக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்து செய்கிறேன். இது எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யாமல் ஒரு 10 பேருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சின்ன வயசுலேருந்து இது பல பேர் சொல்யூஷன் கொடுத்தனால இதே ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் வீடியோவாக வந்துருக்கு. இது மாதிரி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு பிஸ்னஸாக மாறும். இப்போ 21 days கிளாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது இதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது பிஸ்னஸ் எனக்கு ஏர்னிங்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம பேச்சு திறமையில் வரலாம். அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கணும். சுற்றியே தான் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அதே இட்லி தான், வீட்டில் சாப்பிட்டாலும் அதே இட்லி தான், அங்கேயும் பிரியாணி தான், இங்கேயும் பிரியாணி தான். என்ன கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி சார்ஜஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடல் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் கொடுக்குறாங்க. எது யாருக்கு அடாப்ட் ஆகுமோ, எதுக்கு அவங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அங்கே சொல்யூஷன் கண்டுபிடிச்சவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸாக மாறுது, அந்த பிஸ்னஸ் அவனுக்கும் ஏர்னிங்காக மாறுது. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி சில விஷயங்கள் தெரிய வரும். ரெண்டாவது, முதல்ல செல் பண்ண கற்றுக்கோங்க, பில் பண்ண அப்புறம் கிரியேட் பண்ணுங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்துடும், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, உடனே ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மக்களை தேடுவாங்க, அதுக்கு எங்கே கிடைக்கும் என்னன்றதை யோசிப்பாங்க. முதல்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குமா, இதை வாங்குவாங்களா, ஒரு 10 பேர்கிட்ட பேசி பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸாக நம்ம சரௌண்டிங்கில் செக் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இது வேல்யூ இல்லையா, மக்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, அவங்க இது வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மாத்திரம் பண்ணுங்கள். ஒரு ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணுறோம்னா உடனே ஆன்லைன் கோர்ஸை பில்ட் பண்ணி
ஆட் கொடுத்து ரன் பண்ணக்கூடாது. இதை பற்றி ஒரு 10 வீடியோ போடணும். நம்ம பேசுறது எவ்வளோ பேர் கேட்குறாங்க, இதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா, இதை ஓகே பண்ணுறாங்களா. சில பேர் ஒரு கோர்ஸாக கொடுங்க, என்னால் உட்காந்து வீடியோவாக பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னால் லைவாக பண்ண முடியாதுன்னு. அப்போ இது ரெக்கார்டட் வீடியோவாக நம்ம எடுத்து சில நேரம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். அப்போ ஒரு வீடியோவாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 21 டேஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னா எடுத்தோன்னே நான் ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து தான் நான் ஒரு 3ஆவது வருஷம் ஆரம்பிக்கும் போது தான் ஆன்லைன் கோர்சஸே நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ அதை சம்மந்தமாக அவங்களுக்கு நான் பில்டப் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக என் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. எடுத்தோன்னே எனக்கு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆரம்பிக்கணும். ஆனால் எடுத்தோன்னே இந்த ஃபீல்டுக்குள்ளே வராமல் ஒரு டெஸ்டிங் பர்பஸாக யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் அதை நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட கமெண்ட்டில் அவங்க புரிதல் இருக்குது, என்கிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கோர்ஸ் க்ரியேட் பண்ணேன். மைண்ட் செட் சம்மந்தமாக நான் கோர்சஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐடியா வந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஒரு குக்கிங் தெரியுது உடனே போய் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது. அதை பண்ணுறது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ்னால் உங்கள் ஃபுட்டை உங்களை சுற்றி முதல்ல உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேஷன், இப்படியே வந்து ஒரு 10லேருந்து 15 நாள், ஒரு மாதம் அவங்க டேஸ்ட் பிடிச்சி போய் உங்கள்கிட்ட திருப்பி எப்போ பண்ணுவாய், நீ திருப்பி எனக்கு கொடுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் செட்டப்பு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னே பிஸ்னஸ் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சமைக்க வரலைன்னா அங்கே யாருமே வரமாட்டாங்க. அப்போ டெஸ்டிங் பர்பஸாக முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். சில பேர் ரோட்டோர் கடையெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க. சின்னதாக ஆரம்பித்து பண்ணி சில பேர் ஹோட்டலாக பெருசாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சின்ன ரூம் போவாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபுட் இண்டஸ்ட்ரியை நம்ம பார்த்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக க்ரியேட் பண்ணி பெருசாக விற்க பாருங்கள். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி கொண்டு போகணுன்னு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனில் அந்த ப்ராப்ளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்கும். யோசிச்சு பாருங்கள். 3வது, உங்கள் நேரத்தை மட்டும் விற்காதீங்க, உங்கள் அறிவை விற்க பாருங்கள். அதை பணமாக சம்பாதிக்க வழி என்னன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான நீங்கள் அந்த டைமுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவாங்க மாதமானால். ஆனால் இதே உங்கள் ஸ்கில்லையும் உங்கள் நாலேஜையும் அதை கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இங்கே நேரம் இருக்காது, உங்கள் ஸ்கில் நாலேஜ் மாத்திரம் இருக்கும். இதில் நீங்கள் வேலை பார்த்த கூலியோட உங்களால் ஒரு மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறத ஒரு 10 நாளில் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் மாதத்தில் பார்த்தா நீங்கள் சம்பாதிக்கிறதோட 3 மடங்கு வேலையில் பார்த்தது பிஸ்னஸில் உங்களால் எடுக்க முடியும். அப்போ உங்களோட ஸ்கில் என்ன, உங்களோட நாலேஜ் என்ன, நீங்கள் இது எக்ஸ்பர்ட்டு, உங்களுக்கு என்ன வரும்ன்றத முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியுது, எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். அது பெருசாலாம் பண்ண தேவையில்லை. யூடியூப்பில் போனால் நிறையா உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோ எடுத்து அதை கோர்ஸாக எடுத்து நிறைய கோர்ஸாக ஃப்ரீயாகவே இருக்குது, அதை கற்றுக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வீடியோ எடிட்டிங் கேட்டால் கல்யாண வீடியோ ஏதாவது இருந்தால் வீடியோ எடிட் பண்ணி தருவாங்க. அது ஒரு லிமிட்டடாக உங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். இதே தான் ஒரு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, இல்லை இதே வெபினாராக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஏர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இல்லை டைம் மாத்திரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குறுகியதமாக இருக்கும். ஆனால் அது அன்லிமிட்டடாக பண்ணணும், உங்களோட ஏர்னிங்ஸ் நிறையா லெவலில் போகணும், உங்களுக்கு ரீச் நிறையா வரணும்னா நீங்கள் கோர்ஸாக க்ரியேட் பண்ணுறது, உங்கள் நாலேஜையும் ஸ்கில்லையும் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டனாலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 1 இல்லை 2 பல வந்து உங்களை நோக்கி வரும். அப்போ அதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கேட்குற பணத்தை அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை அவுட்புட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கே இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கும்போது மக்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோ வேணால் கொடுத்து உங்கள்கிட்டருந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் வேலை பார்க்குறதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது அன்லிமிட்டடாக வாங்க. லிமிட்டடாக ஒரு சம்பளத்தை வாங்குறதா இல்லை அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணணுமா பிஸ்னஸ்ன்றதை யோசிச்சிங்கன்னா
சொல்யூஷன் இங்கேயே கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்றது உங்கள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 4வது, ஒரு முறை ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா போதும்னு நினைக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் பிஸ்னஸ் கோல்னு வாங்க. லாங் டேர்ம் பிஸ்னஸ் பீப்புள் கஸ்டமர்ஸ் தேடணும்னு சொல்லுவாங்க. உங்கள் லாங் டேர்மில் ஒரு கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக வந்தால் மாத்திரம்தான் உங்கள் பிஸ்னஸ் வளரும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஜஸ்ட் இன்னைக்கு வந்தால் போதும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காம உங்கள் ஹோட்டல் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா உங்களை தேடி டெய்லியோ வாரத்துலேயோ உங்கள் ஓல்டு கஸ்டமர்ஸ் வர தெரியணும். நியூ கஸ்டமர் நீங்கள் பார்க்குறதோட உங்கள் ஹோல்டு கஸ்டமர் எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்களோ உங்கள் பழைய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்கன்னு பாருங்கள். அந்த மைண்ட் செட்டோடு இருக்க பாருங்கள். நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் இப்போ என் வீடியோ பார்க்குறாங்கன்னா சில பேர் நியூ சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நியூ வியூவராக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூடியூபே என்ன சொல்லுதுன்னா ரிட்டென்ஷனாக கொண்டு வான்னு சொல்லுது. பல பேரை திருப்பி ரிப்பீட்டடாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்பீட்டடில் சில பேர் என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்து அது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தான் ரிப்பீட்டடாக சில பேர் வருவாங்க. சில பேர் டெய்லி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்கள அதற்குள்ளே என்கேஜ் பண்ணி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயத்தை அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது யார்ட்டையும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நான் சொல்லும் போது என்கிட்ட ரிப்பீட்டடாக வருவாங்க. அவங்க வீட்டில் கிடைக்காத ஒன்று, அவங்க காலேஜில் கிடைக்காதுன்னு, அவங்க ஆசிரியர்கிட்ட கிடைக்காதது என்னை ஒரு மென்டாராக நினச்சி சில பேர்லாம் பார்க்கும்போது ரிப்பீட்டடாக வராங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், யூடியூப் அல்காரிதம் எனக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும், வாட்சர்ஸ் கூட ஆகும், சப்ஸ்கிரைப் கூட ஆகும். திருப்பி இவங்க தான் பார்க்குறாங்க, யூடியூப் அதில் கண்டுபிடிக்கும். அப்போது இவங்களுக்கு திருப்பி வீடியோ ஷூட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இப்போ ஓல்டு கஸ்டமர் வந்துட்டாலும் திருப்பி என்ன கொண்டு போனால் இன்னும் நியூ கஸ்டமர் கொண்டு போவோம். நியூ கஸ்டமர் எப்படி இதில் வருவாங்கன்னா, நம்ம ஆஃப்லைனில் பார்த்தா ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா இருக்குன்னு நம்மளே இப்போ 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அது மாதிரி யூடியூப் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 100 பேர்த்து காமிக்கும். இன்னும் 100 பேர் பார்க்குறாங்க, இன்னும் 1000 பேர், இன்னும் 1000 பேர், 1,00,000 பேர். அப்போ இந்த மாதிரி தான் வீடியோ வந்து வைரல் ஆகும். அப்போ திருப்பி என்கேஜ் ஆகிறதுக்கு அந்த ஹூக்குன்னு சொல்லக்கூடிய இன்ட்ரோவில் நான் கொடுக்குறது, அங்கங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறதுல சில பேர் ரீட்டைன் ஆகும்போது என் வீடியோ வைரல் ஆகுது, என் சேனலும் ரீட்டைன் ஆகுது. ரீட்டைன் ஆகிறதுனால யூடியூப் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இதே தான் உங்கள் பிஸ்னஸ்லையும் பண்ண சொல்கிறாங்க. ஓல்டு கஸ்டமரை திருப்பி வர வைக்கும் போது அவங்களே நியூ கஸ்டமர் கொண்டு வந்துருவாங்க உங்கள் சர்வீஸ்னாலையும். இதை அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுக்கும்போது நிறைய விஷயத்த கொடுக்கும்போது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கொடுக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ, நியூ கஸ்டமரும் வருவாங்க, அதே இது ஓல்டு கஸ்டமர் வருவாங்க, அந்த நியூ கஸ்டமர் ஓல்டாக வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆகி நம்மளுக்கு செயின் ஆஃப் இது வந்து கஸ்டமர்ஸ் பில்ட் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்போ உங்கள் கஸ்டமர் எப்படி இருந்தாலும் நியூவோ ஓல்டோ அவங்கள உள்ளே ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக சர்வீஸ் கொடுத்தோம்னா இங்கே என்ன திருப்பி என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து அவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தோம்னாலே ரீட்டைன் ஆகிடுவாங்க. யோசிங்க, பதில் இப்பயே கிடைக்கும். 5வது, சின்னதாக யோசிங்க, பெருசாக பண்ணுங்க. சில பேர் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு பயந்துட்டு யோசிப்பாங்க, பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ₹1 இருந்தாலும் ஆரம்பிட்டீங்க, இல்லை பணமே இல்லைன்னா கூட அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலான்னு யோசிச்சாத ஆரம்பிக்க ஸ்டெப் வச்சுருங்கன்றாங்க. ₹1 கிரியேட் பண்ண தெரிஞ்சவனுக்கு இன்னைக்கு ஒரு காலத்தில் ₹1 கோடி எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த பிஸ்னஸை சின்னதாக யோசிச்சு உங்கள் கையில் என்ன இருக்கோ ஆரம்பிட்டீங்க. என்கிட்ட ஃபோனில் ஆரம்பித்தேன், இன்னைக்கு கேமராவில் வந்திருக்கேன். 3 வருஷம் கன்சன்ட்ரியாக பண்ணேன், எனக்கு இன்னைக்கு 23,000 பேர் இருக்காங்க, 23 லட்சம் பேருக்கு மேலே வியூவர்ஸாக இருக்கிறாங்க. கண்டினியூவாக எனக்கு ரீட்டைன் ஆகுது. அப்போது கண்டினியூவாக எனக்கும் வீடியோ போட தோணுது, என் சப்ஸ்கிரைபரும் பார்க்குறாங்க, ஷேரிங் ஆகுது, ஃபேஸ்புக்லேயும் ஆகுது, இன்ஸ்டாலேயும் ஆகுது, எல்லா இடத்துலையும் எனக்கு ஆகும்போது எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கு நான் என்ன எஃபெக்ட் போட்டேன், சின்னதாக ஒரு வயர்டு மைக்கை வச்சு பண்ணேன், இன்றைக்கி வயர்லெஸ் மைக்கை வச்சு பண்ணுறேன். அப்போ டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வரும், ஒரே ஓவர் நைட்டில் வரல, ஆனால் எனக்கு 3 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. அப்போ இந்த பில்டப் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லா பெரிய பிஸ்னஸ் மேனும் எல்லா பிஸ்னஸ் பண்ண அத்தனை பேரும் சின்னதாக ஆரம்பித்தாங்க. மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு சின்ன இந்த மாதிரி ரூமில் ஆரம்பித்தாங்க. அமேசானும் இப்படி தான். இப்படி எதை எடுத்தாலும் ஒரு 10க்கு 10ல் ஆரம்பித்தவங்க, சில பேர் அதுவும் இல்லாமல் மொட்டை மாலில் ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கிறாங்க. அதுக்கு தேவை அவங்க மைண்ட் செட், அவங்க நம்பின விஷயங்கள். இந்த பிஸ்னஸ் ஜெயிப்பேன்னு தெரியும், இந்த ஐடியா கரெக்டாக இருக்குன்னு தெரியும். முதல்ல ஊர் நம்புதோ இல்லையோ நம்ம நம்பணும். நான் ஊர் நம்புதோ இல்லையோ என் வீடியோ நான் நம்பினேன், என் ஸ்பீச்சை நான் நம்பினேன், எனக்கு நான் கொடுக்குற மோட்டிவேஷன் நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பினேன்.
ஏன்னா அது நான் பல பேர்கிட்ட பார்த்துட்டேன், ஆஃப்லைனில் பார்த்துட்டேன். இந்த இதுதான் ஆன்லைனில் வரப்போகுது. இங்கே பார்த்த நேரடியாக மனிதருக்கு இங்கே மனிதரும் நேரடியாக என்னால் பார்க்க முடியல. டிஜிட்டலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் வரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது மேலே பிலீவ் வச்சுருந்தனால தான் உடனே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு காலத்தில் வரும்னு தெரியும். நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி முன்னாடி இருந்தோட இன்றைக்கி நான் ஸ்டேஜ் ஒரு லெவல் 2ல் நான் போயிருக்கேன். நிச்சயமாக இன்னும் கூடிய விரைவில் லெவல் அப்படியே போயிட்டே இருப்பேன். லெவல் 10 வரைக்கும் போவேன். அதில் லெவல் 10 என்னங்க கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜஸ், அந்த ஏர்னிங்ஸ், இந்த பணம் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம மேலே பேர் புகழுன்றோம்ல, எல்லாமே அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஓ, இந்த எஃபெக்ட்டுக்கு இந்த வேல்யூ, இந்த உண்மைக்கு இந்த வேல்யூ, இந்த சொல்யூஷனுக்கு கொடுத்தோம் நம்மளுக்கு கிடச்சிது. அப்போ நம்மளுக்கே நிறையா ப்ராப்ளத்துக்கு நம்மளே சொல்யூஷன் கொடுக்கும்போது, ஊரில் இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். அப்போ இந்த பிலீவ்னஸ் சின்னதாக ஆரம்பித்தேன், பெருசாக ஜெயிக்க முடியும்னு தெரியும். இப்போ பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது போயிட்டே இருக்குது. இதுதான் டெவலப்மெண்ட். இதை யோசிங்க. ஸ்மால் திங்ஸ் திங்க் பிக்னு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிட முடியும். பெருசாக வளரணும், பெருசாக யோசிச்சிங்கன்னா பெருசாக யோசித்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சின்னதாக வேலை செய்வாங்க. நான் என்ன சும்மா சொல்கிறேன், சின்னதாக கையில் வச்சுக்கோங்க. அமௌண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல எஃபெக்ட் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற ஜெயிக்கிறதுக்கு போய் சேருவீங்க. யோசிச்சிங்கன்னா பதில் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். 6வது, வேல்யூ கொடுத்தால் பணம் உங்கள் பின்னாடி வரும். பணம் பின்னாடி ஓடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன ப்ராப்ளத்தோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க பாருங்கள். நான் யாருடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது என்ன டாபிக் என்ன எடுங்க, யோசிச்சு உங்கள் பக்கத்திலே பாருங்கள். ஒரு டீ கடையில் நின்று பாருங்கள். சில இடத்துல டீ கடைலாம் யோசிச்சவங்க என்னன்னா, இங்கே பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்கும். ஆனால் அதோட எப்படி நான் பெட்டராக கொடுக்கலாம். ஒருத்தன் சொல்லுவான் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னுவான், ஒருத்தன் இங்கே டீ தூளை மாற்றுறதே இல்லைன்னுவான், சில பேர் ஹைஜீனிக்காக இல்லைன்னுவான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அதே பக்கத்தில் அங்கே சொன்னது இல்லாதது புதுசாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் கடையை தேடி வருவாங்க. மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அங்கே சாப்பிட்டவன் புது கடையாக இருக்குன்னு வந்து பார்ப்பான். அந்த டேஸ்ட், அந்த பால், அந்த இது கொடுக்கும்போது அந்த சர்வீஸ். சில டீ கடையில் நான் போகும்போது இப்படி கையில் இப்படி பணம் வாங்குவாங்க. சில பேர்லாம் பணத்தை இப்படி தூக்கி போடுவாங்க. அந்த கடைக்காரன் அவன் நடந்துக்கிறதுல அந்த கடைக்கு அடுத்து போக மாட்டோம். சில பேர்லாம் அந்த பவ்யத்துக்காண்டி அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறதுக்காண்டி நம்ம போய் நின்னோன்னு கரெக்டாக டீ எடுத்து வைக்கிறது. ஆன் டைமில் பார்க்கும்போது காசு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்க சர்வீஸ், அந்த வேல்யூ கொடுக்கறது சின்னது தான். அப்போ மக்களுக்கு தேவை வந்து ஒரு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல ஒரு டீ கடையில் நான் சொல்கிறேன், அங்கே அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நடந்துகிற விதங்கள். என்கிட்ட ஒரு பணம் வாங்குறதே பார்க்கும்போது, இதில் நான் 2-3 கடையில் பார்த்துக்கேன். அதில் முக்கியமான ஒரு கடையில் இன்னைக்கு காலைல கூட நான் குடிக்கும்போது அழகாக ஒரு 10 ரூபா தான் கொடுக்குறேன், இப்படி கை வச்சு வாங்குறாரு. அப்போ அந்த பவ்யமாக அந்த பணத்துக்கும் மரியாதை கொடுக்குறாங்க, நம்மகிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க. அப்போ அந்த இதை பார்க்கும்போது நானும் அதை பல பேர் பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது ஒரு மரியாதையாக வாங்குறதுக்கு நான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த வேல்யூ எங்கே இருக்குன்றத அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம போய் நின்னோடனே நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள் வருது. அங்கே அந்த சொல்யூஷன் அந்த ஏர்லி மார்னிங்கில் கொடுக்குற ஒரு கடை, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அது பக்கத்துலேயே இன்னொரு டீ கடை இருக்கும், இந்த பக்கம் நடுவில் ஒரு கடை. ஆனால் கூட்டம் எங்கே இருக்குன்னா இங்கே தான். இவர் கடையில் எல்லாமே இருக்கும். அவர் ஸ்டார்ட் பண்ணுறதே 9 மணி தான், நைட் 9 மணி வரைக்கும் தான். மார்னிங் 6 o'clock இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இங்கே 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் சென்ட்ரு கடை 9 மணிக்கு தான். அவர் கடையில் எல்லாமே இருக்கும். ஃபுட்டு இருக்காது, சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், சின்னது இருக்கும். அந்த பாலே வித்தியாசமாக காய்ச்சுவார். அந்த கொடுக்குற டீயே ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஹைஜீனிக்காக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் பண்ணும்போது அது கொடுக்கும்போதே அவரோட ரெஸ்பான்ஸ், அவர் நம்மளுக்கு காட்டுறத சாப்பிட்டு முடித்தோன்னு கடகடான்னு வந்து மக்கள் நிற்பாங்களேன்றதுக்கான கடகடான்னு அவர் பண்ணுற விதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே மக்கள் போகிறதுக்கு ஒரு சொல்யூஷன். காலைல ஒரு டீ குடித்தா எப்படி இருக்கும், காஃபி குடித்தா எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் தோணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கடை தேடி தான் போவாங்க. பணத்துக்கு தேடி அவங்க போகல, கஸ்டமருக்கு வேல்யூ கொடுத்தாங்க, சொல்யூஷன் கொடுத்தாங்க, பணம் தேடி போகுது. டெய்லி எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அங்கே நின்று குடிக்கிறவங்க நிறையா பேர் பார்க்கலாம். இவங்க கடையிலேருந்து எங்கெங்கெல்லாம் 1 கிலோமீட்டர் தாண்டிலாம் அந்த காஃபியோ டீயோ ஸ்நாக்ஸோ இங்கேருந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க, வரல. அப்போ என்னென்னா இங்கே கொடுத்த சர்வீஸ், இங்கே கொடுத்த டேஸ்ட் எல்லாமே அடிக்ட் ஆன சில பேர் ஒரு ஆஃபீஸ்க்கு, ஒரு 4-5 ஆஃபீஸ்க்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து போகுது, ப்ரைவேட் ஆஃபீஸ்க்கும் போகுது, ஸ்கூலுக்கும் போகுதுன்னு போது அவங்க பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஒரே இடம் தான், கடை தான், வேல்யூவும் ஆடுது,
அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க, சந்தோஷமும் அடைகிறாங்க, எல்லாமே பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதுதான் பண்ணணுன்றாங்க. நினைவில் வச்சுக்கோங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தரோட ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்கும். எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்கிறாங்க, ப்ராப்ளம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ. நான் ஒரு ப்ராப்ளத்தை தேடினேன், நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், இதுதான் இங்கே வேக்கண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி வாய்ஸு, ஒரே அந்த படங்கள் போட்டு ஒரே மாதிரி அந்த எடிட்டிங் இது கொடுக்குறது, டெக்ஸ்ட் கொடுக்குறது, அந்த மியூசிக் கொடுக்குறது இப்பெல்லாம் பண்ணுறாங்க. நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, ஒரு யூடியூப்பில் ராவாக இருக்கணும். நான் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், ஒருத்தவங்க என்கிட்ட டேரெக்டாக பேசணும்னு நினைக்கும் போது இது மாதிரி வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. நம்ம உட்காருவோம், பேசுவோம், அதை எடிட் பண்ணுவோம், போட்டுருவோம். இதில் பெருசாக விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுறதோ சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணாமல், கிராஃபிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல், நம்மளுக்கு தெரிஞ்ச எடிட்டிங் வச்சு சிம்பிள் மெத்தடாக இப்போ நான் எப்படி ஒரு வீடியோ பார்க்குறேன்னா என்ன மாதிரி பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணுறது தான் இந்த சேனல். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தா, சில பேர்லாம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கிறாங்க. அப்படி இப்படிலாம் இருந்தாலும் நான் சின்னதாக ஆரம்பித்தேன். 3 வருஷத்தில் நான் வந்து 20,000க்கு மேலே 23,000 பேர் வந்திருக்கேன்னா, இன்னும் எனக்கு தெரியும், இன்னும் 2030 ஆல்மோஸ்ட் நான் ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்து நிற்பேன். அப்போ அதுக்கேற்றது ஸ்ட்ராங்காக, ஸ்லோவாக பண்ணாலும், சின்னதாக பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகி என் சேனல் எங்கேயோ போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்டும் நான் போட்டுட்ருக்கேன், டெய்லி பண்ணிட்டுருக்கேன். இந்த வேர்வையிலையும் இந்த ஹீட்லேயும் ஃபேனே போடாமல் இந்த எஃபெக்டில் நான் உட்காந்து நான் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த மாதிரி ராவாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. இப்படி கொடுக்கும் போது தான், இப்படி மனசார சில விஷயங்களை நான் பண்ணும் போது தான் எனக்கு இதில் ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுனால தான் இந்த விஷயத்த நான் எடுத்து பண்ணுறேன். இது மாதிரி நான் சொன்ன இந்த 6 டெக்னிக்கை, 6 பவர்ஃபுல் டெக்னிக்கை யோசிச்சிங்கனாலே பணத்தை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். பணத்தை நீங்கள் தேடாதீங்க, பணம் உங்களே தேடணும். நீங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்யூஷன் கொடுத்து பாருங்கள். எல்லாராலையும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். சில பேரால் நிச்சயமாக வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எவனோ ஒருத்தன் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, சொல்யூஷன் கொடுங்க, பணம் உங்களை ஈர்க்கத்திற்கு வரும். அது மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். பெருசாக வருமா கொட்டுமா அப்படிலாம் கிடையாது, வரும். ஆனால் எஃபெக்ட் போடணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் போடுறீங்களோ, வாழ்நாள் போடும்போது திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்டில் சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு உதாரணமாக சொல்கிறேன். பார்த்திபன், நடிகர் பார்த்திபன் என்ன சொன்னார்னா, ஆரம்பத்தில் செருப்பே போடாமல் 3 நாள் சாப்பிடாமே இருந்து நான் சினிமா ஃபீல்டில் தேடிட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன். படம் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் முடிச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ஐயப்பன் கோயிலுக்கு செருப்பே போடாமல் போனேன். நாள், அடுத்த நாள் சாப்பிடாமல் இருந்தேன். அதுக்கடுத்த நாள் காரில் விலை உயர்ந்த செருப்பை போட்டு நான் காரில் வந்தேன்னாரு. ஓவர் நைட்டில் ஆகும் வசந்த ஒரு படத்தில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு டேர்ன் அவுட் பண்ணது. ஒரு படத்து வெற்றி அடைஞ்சோடனே அடுத்த நாள் நான் சைக்கிளில் போனேன், நான் காரில் வந்தேன்றார். நடந்து போய் சைக்கிளில் போனேன், அடுத்து நான் காரில் போனேன்னு சொல்லும் போது அவரோட வளர்ச்சிக்கு எங்கன்னா அவர் போட்ட எஃபெக்ட், அவருக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை, அத்தனை வருஷம் சாப்பிடாமல் இருந்தது, சில நாள் சாப்பிடாம கஷ்டப்பட்டது, தண்ணி முத்திரம் குடிச்சு, டீ முத்திரம் குடிச்சது, ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே அவரை நோக்கி வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், உலகம் ஃபுல்லாக அவருக்கு தெரியும். அந்த மாதிரி புதிய பாதைன்னு அவர் அந்த படத்துக்கு டைட்டில் வச்சார். அவர் வாழ்க்கையே புதிய பாதையில் போய் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு, இன்னும் போயிட்டு தான் இருக்கிறார். அவர் சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கிறார். அவருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு கஸ்டமர், ஒரு எப்படி சொல்லணும், ஒரு வியூவர்ஸ் இருக்கிறாங்க, அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருக்கிறாங்க. அந்த ரசிகரில் நானும் ஒருத்தன். அதனால தான் எனக்கு இந்த இது எனக்கு சொல்ல தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ லைஃப்பை நீங்கள் இந்த மாதிரி பணத்தை பின்னாடி ஓடாதீங்க. பணம் உங்களை தேடி வர்றதுக்கு என்ன வழியோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் அதிகமாக பண்ண என் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.